Hi friends, welcome to balakavi channel. இன்னைக்கு வந்து பன்னீர் மசாலா தோசை எப்படி செய்யறது அப்படினா फ्रेंड्स இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கறேன். அதே ஸ்பூன் அளவுல பட்டர் சேர்த்துக்கறேன். எண்ணெய் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். எங்க வீட்ல இந்த பட்டரோட சேர்த்து செய்யும்போது இந்த தோசை வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் இப்படியே மெல்ட் ஆகும்போதே நான் கடுகு சேர்த்துறேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ரெண்டு வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் எல்லாமே பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நமக்கு மசாலா வந்து தோசையில் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் இந்த சைஸு. இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். தோசை மாவில் ஏற்கனவே நமக்கு உப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான மசாலா சேர்க்க போகிறேன். இது வரைக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பார் மிளகாய் தூள் சேர்க்குறேன். சிம்பிளான செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மிளகாய் தூளே நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் காரம் கூடுதலாக இருந்தால் மசாலா தோசைக்கு நல்லா இருக்குன்றதுக்காக ரெட் சில்லி மிளகாய் தூள் எல்லாத்தையும் நல்லா திரும்பவும் நான் மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா வாசனைகள் நல்லா குறையிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நான் வதக்கி எடுத்துக்கிறேன். சாம்பார் மிளகாய் தூள் போட விருப்பம் இல்லைன்னா நம்ம இதில் தனியாக ஜீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இதை சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பன்னீர் வந்து நல்ல பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். துருவலை பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம தோசையில் வச்சு சாப்பிடும்போது நல்ல தோசை வந்து பன்னீரோட ஃப்ளேவரோட நல்ல சூப்பராக இருக்கும். நான் 200 கிராம் பன்னீர் இன்னைக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு நிமிஷம் இதை அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். அவ்வளவுதான், பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பட்டர் நான் மேலே அப்ளை பண்ணிவிட்டு மேலே நான் மல்லி இலை துவிக்கிறேன். நல்ல வாசமாக இருக்கும் தோசைக்கு. இதை அப்படியே மூடி வச்சிடுறேன். இன்னைக்கு தோசைக்கு ஆயில் விட்டுக்கிறேன். தோசை ஊற்றினோடனே ஒரு 10 செகண்ட் கழித்து இந்த தோசை மாவு கரண்டியால் நான் தோசையை இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு தோசையை பெரட்டி போட வேண்டாம், ஒரே சைடு மட்டுமே வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக தான் தோசை அப்படியே பாருங்கள் தானாக எழுந்து வருது பாருங்கள். இந்த மாதிரி எழுந்து வந்துச்சுன்னா நமக்கு தோசை மாவு பக்குவம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் இதில் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது 2 பக்கமும் கார்னரில் இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ இது மேலேயும் நம்ம கொஞ்சம் ஆயிலாக நெய் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி நமக்கு மடித்து வச்சு பெரட்டி போட்டோம்னா நல்ல ரோஸ்ட்டாக கிடைக்கும் உரங்களில் கூட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பட்டர் பன்னீர் மசாலா தோசை வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஹெல்த்தியான தோசையும் கூட. இந்த மசாலா பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.